அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். மக்களில் அல்லாஹுவிடம் மிகவும் நெருக்கத்திற்குரியவர் அவர்களில் முதலில் சலாம் கூறுபவரே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் அபு தாவூத், ஹதீஸ் எண் 4522. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மனிதர்களில் செல்வந்தராக இருக்கக்கூடிய அல்லது பெரிய பதவியில் இருக்கக்கூடிய அல்லது மக்களுக்கு மத்தியில் செல்வாக்கு பெற்றிருக்கின்ற மனிதர்களுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக பலரும் பல வழிகளில் முயற்சித்து தங்களை சிரமப்படுத்திக் கொள்ளக்கூடிய நிகழ்வுகளை நடைமுறையில் நாம் பார்க்கின்றோம். ஆனால் எளிமையான ஒரு முயற்சியின் மூலமாக அல்லாஹுவிடம் நெருக்கமானவராக ஆகுவதற்குரிய பாக்கியத்தை பெற்றுவிட முடியும். அது என்ன என்பதை விளக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களில் எவர் சலாம் சொல்வதில் முந்திக் கொள்கிறாரோ அவர் இறை நெருக்கத்தை பெற்று விடுவார் என்று குறிப்பிடுகின்றார்கள். எனவே எளிமையான முயற்சியின் மூலமாக அருமையான இந்த வாய்ப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். முயற்சிப்போம். அல்லாஹ் உதவி செய்வானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி